அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவாரும். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிட கலை நம் எல்லோருக்கும் பெயரும் புகழும் பெரும் செல்வமும் வழங்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடிப்படை ஜோதிடம் 6வது பேட்ச், 6வது வகுப்பு, 6வது நாள். ராசி காரகத்துவங்கள் முடித்து கிரக காரகத்துவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சூரிய பகவானை பற்றியும் சந்திர பகவானை பற்றியும் முடிச்சிட்டோம். சூரியன் சந்திரன், சூரியனுக்கு கூட மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுல கூட சூரியனுக்கு சொல்லும் பொழுது தங்கம் காரகம் தங்கம், உலோகம் தங்கம் சொன்னோம். இது நிறைய இடத்துல வேறுபடும். அதாவது குருவுக்கு தான் தங்கம் சொல்லுவாங்க. அதற்கான விளக்கம் நான் கொடுத்துட்டேன். அதனால நம்பணும். எந்த குருநாதர்கிட்ட படிச்சாலும் அவங்க சொல்றத நம்பி முதல்ல நீங்க பாக்குற ஜாதகத்துல வர்ற பலனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வரும்பொழுது இன்னும் அதுக்கப்புறம் அதை முழுசா ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன காரணம்னு பார்த்துட்டு மீண்டும் சந்தேகம் கேட்கலாம். அந்த மாதிரிதான் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் போய் மாறும் பொழுது மனசுல சந்தேகம் வந்துகிட்டே இருந்தா உங்களால பலன் சொல்ல முடியாது. பலன் சொல்ல முடியாமல் நிறைய படிப்போம். ஆனா பலன் சொல்றதுலதான் எல்லாருமே பயப்படுறாங்க. என்னை விட நிறைய படிச்சவங்க கூட இருப்பாங்க. பலன் சொல்லும் பொழுது தடுமாற்றத்திற்கு காரணம் இதுவா அதுவா என்ற குழப்பம், எதை எடுப்பது என்ற குழப்பம், இதெல்லாம் வர்றதுனாலதான். நிறைய இடத்துல படிக்கிறதுனால. ஆனா நிறைய இடத்துல படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பலன் வரலையே, சரி இந்த சிஸ்டத்திலயாவது போய் பார்ப்போம், பலன் வரலையே, அதை படிச்சும் பலன் வரல, சரி இன்னொரு சிஸ்டம் போய் பார்ப்போம். ஏன்னா சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், அருமையா ரிசல்ட் வருது அப்படிமோ. அதனால அடுத்தடுத்த சிஸ்டம், அடுத்தடுத்த முறைகள்ல போய் படிச்சு பார்ப்போம். ஆனா ஒரு முறையில படிச்சுட்டு பலன் வரலைன்னா ஏன் வரவில்லை அப்படின்னு யோசிச்சா பலன் எடுத்துடலாம். நிறைய முறைகள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் படிச்சது பராசர முறை படிச்சிருக்கேன், கேபி, ஜெய்மினி, விருகுநந்தி நாடி, இன்னும் ஏஎல்பி, இப்படி நிறைய முறைகள் படிக்கிறேன். நான் எனக்கு ஒரு ஆய்வு நோக்கம். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாமே பராசரத்திலிருந்து வந்தது. இப்ப இவங்க அதுல என்னத்தை வித்தியாசப்படுத்தி இருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை தொகுத்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் படிக்கிறேன். ஒரு ஆசிரியர் வெவ்வேறு விதத்தை படிச்சு பார்க்கலாம், வெவ்வேறு சிஸ்டம்ல என்ன சொல்றாங்கன்ட்டு. ஆனா ஒரு கலைஞராக, ஜோதிடராக தொழில ஜெயிக்கணும்னா ஏதாவது ஒரு முறையை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு துணையாக வேற ஒண்ணு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பராசரம் பாக்குறீங்க, கூட நாடி முறை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பின்னாடி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வகுப்புல ஜெய்மினி பத்தி கொஞ்சம், நாடி பத்தி கொஞ்சம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். கேபி அது இணைக்க முடியாது இங்க, அதனால அதை சொல்ல மாட்டேன். நாடியை பற்றியும், அதாவது பிருகுநந்தி நாடி பற்றியும், இன்னும் வேற நாடிகள்லாம் இருக்கு, ஜீவ நாடிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்ல போறது இல்லை. பிருகுநந்தி நாடியை பற்றி இடையில சொல்லுவேன். ஜெய்மினி பத்தியும் சொல்லுவேன். சரி, அப்போ ஒரு எதுக்காக மற்ற பக்கம் படிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்டேன்னா, படிச்சிருந்தா அதை அப்படியே வச்சுட்டு அதை விட்டுருங்கன்னு சொல்லல. இங்க படிக்கும் பொழுது இங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் மனசுல வாங்கி அதுல பலன் வருதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எந்த இதை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு கிரக நட்பு பகை பற்றி பின்னாடி சொல்லுவேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல ஒரு மாதிரி இருக்கும், புத்தகங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும், நீங்க படிச்ச இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றது கொஞ்சம் வேறுபட்டு வரலாம். சரி, அதுக்காக தான்
இந்த ஒரு நீண்ட அறிமுகம் சொல்ல வேண்டியதா போச்சு. வாழ்க வளமுடன். சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள் சொல்லியிருக்கோம். அதை ஒரு மீண்டும் ஞாபகப்படுத்தணும்னா, சந்திரன்னா என்ன சொன்னோம்? நீர், வெண்மை, பால், தாய். தாய்ன்னு எடுத்துக்கிட்டா அப்படியே கொண்டு போகலாம். ஏன்னா ஒரு இப்ப கிரக காரகத்துவம் அப்படின்னு ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா நிறைய 10 பக்கம் 20 பக்கம் கூட இருக்கலாம். சில பேர் இன்ஸ்டியூட்ல கொடுத்தாங்க எங்க இன்ஸ்டியூட்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லது டைப் பண்ணி போட்டிருப்பாங்க நிறைய கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. அதுதான் இறுதியானா இல்லை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அதுக்கு தான் என்ன சொல்றேன், எப்படி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உதாரணத்திற்கு தாய் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, யாரையெல்லாம் அம்மானு கூப்பிடுறீங்களோ அவங்களெல்லாம் சந்திரன். யாரெல்லாம் அம்மா மாதிரி இருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்திரன். யாரெல்லாம் தாய்மை குணம் இருக்கிறதோ அவங்களெல்லாம் சந்திரன் குறிப்பார். யாரெல்லாம் அம்மாவோட ரோலை பண்றாங்களோ, அதாவது அம்மாவுடைய கடமை, தாயினுடைய கடமையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்திரன் குறிப்பார். தாயின்னு பேர் வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு காலண்டர் வருது, கண்டிப்பாக அது குறிக்கும். எங்கன்னா இதெல்லாம் எங்க பயன்படும்னா, ஒரு பொருள் திருடு போயிடுது, அந்த மாதிரி பிரசன்னம் பார்க்குற இடத்துல இதுல எல்லாம் அங்க பயன்படும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, பிரசன்னம் பார்த்து நம்ம சொல்றோம், சந்திரன் சார்ந்து வருது அப்படின்னா அந்த வேணு பேர் வந்து தாயின்னு கூட இருந்திருக்கலாம், மதர்னு இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டே போகலாம். அப்ப புத்தகம் போட முடியுமானா கண்டிப்பா எல்லாத்தையும் இணைத்து போட முடியாது. அந்த ஆன் தி ஸ்பாட் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுதான். திரவம்னு திரவம் வரும், சுத்தமான திரவத்தை சந்திரன் குறிப்பார், நீரை குறிப்பார். இப்ப போர் போடுற தொழில், கடல், கடல்னு போயிட்டீங்கன்னா கப்பல், மீன். ஏன்னா அந்த தொழில் மீன் தொழில் அதுல வந்துடும் இல்லையா, மீன் வரும், மீன் வலை வரலாம். வலைன்னா கேது இருந்தாலும் மீன் பிடிக்கிற சாதனம் அப்படிங்கிறப்போ கடல்ல பயன்படுத்தக்கூடிய சாதனம் படகு, இப்படி கொண்டு அது சமயத்துல மீனவரை குறிக்கலாம். இப்படி போயிட்டே இருக்கலாம். கடல் தாண்டி போனா வெளிநாடு, அப்ப வெளிநாட்டுக்கு செல்வதை குறிக்கலாம். இப்ப காரகம் எடுப்பதற்கு ஒரு எல்லை இல்லை. காய்கறியை குறிக்கும், காய்கறி, உணவுப் பொருள், காய்கறி கடை, ஹோட்டல் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடிப்படை சொல்றோம்னா அதை அப்படியே விவரிச்சு விரிவு பண்ணி நீங்க வந்து அதுல இருந்து காரகம் எடுக்க முடியும். அதுக்குத்தான் சூரியனுக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னேன், தலைன்னு வருது, அப்ப தலைப்பாகை சொல்லலாம், தலைப்பாக்கட்டின்னு சொல்லலாம், தலைப்பாக்கட்டி பிரியாணி. ஆனா பிரியாணிக்கு இன்னொரு கிரகம் வரணும், செவ்வாய், ராகு. ஏன்னா பிரியாணி வந்து நான்வெஜ் உணவுங்கிறப்ப ராகு வரலாம். இப்ப ராகு சந்திரன் ஏதோ அப்படி ஒரு இது வருது. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க அதை இணைத்து பார்க்கின்ற சூழ்நிலை வந்தால் தலைப்பாக்கட்டி பிரியாணின்னு கூட எடுக்கலாம். அப்போ காரகங்கள் அடிப்படையில இருந்து காரகங்கள் நிறைய எடுப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்று செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் கிரகம், அவரை வணங்கி நமக்கு செவ்வாய் பகவான் தன்னுடைய காரகங்களை புரிய வைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று அவரை வணங்கி கொண்டு இந்த செவ்வாய் பகவானின் காரகங்களை படிக்க துவங்குவோம். செவ்வாய் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா மையத்துல சூரியன் இருக்காரு, சூரியனுக்கு அடுத்து புதன் பகவான் சுத்திக்கிட்டு இருக்காரு, புதனுக்கு அடுத்த வட்டத்துல சுக்கிரன் சுத்திட்டு இருக்காரு, சுக்கிரனுக்கு அடுத்த வட்டத்துல பூமி. அப்போ பூமிக்கு உள்ள இருக்கிற 2 கிரகங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. அதை உள்வட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். உள்வட்டம், ஏன்னா பூமிக்கு உள்ள வட்டப்பாதையில போகுது, அதனால உள்வட்ட கிரகங்கள்.
வெளியில வந்துட்டீங்கன்னா இப்போ பூமிக்கு அடுத்த வட்டத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு, செவ்வாய் கிரகம் இருக்கு. சந்திரன் வந்து பூமியை சுத்திட்டு வருது. செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா? குரு பகவான் வர்றாரு. குருவுக்கு அடுத்து சனி. வாழ்க வளமுடன். இப்போ செவ்வாய் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பூமியில் இருந்து, அறிவியல்ல ஒரு ஆய்வு இருக்கு, பூமியில் இருந்து பிரிந்து சென்ற கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பூமிக்கு அது சகோதரம், பூமியினுடைய உடன் பிறந்தது. செவ்வாய் பகவான் வந்து பூமிக்கு உடன் பிறந்தவர். அது உடைந்து போனது அப்படிங்கிறதுனால, இதுல இருந்து பிரிந்து சென்றது என்பதனால அது சக உதரம், சகோதரத்துக்கு காரகமாக சொல்றோம். வானத்தில் பார்க்கும் பொழுது அது சிவப்பு வண்ணத்தில் தெரிகிறது, சிவப்பு ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்றோம். அது உடைந்து போனது அப்படின்னா ஏதோ ஒரு வெடிப்புல வந்திருக்கும், ஒரு ஆயுதம் மாதிரி எடுத்துக்கலாம். எனவே ஆயுதத்துக்கு காரகனாக சொல்லலாம். ஏன்னா உடையுது அப்படின்னா ஒரு ஆயுதத்தால தான் உடைக்கப்படும். அப்ப ஆயுதத்துக்கு காரகனாக செவ்வாயை சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி நிறைய எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ காரகத்துவங்களை ஒரு பவர் பாயிண்ட் போட்டு ஒரு ஆய்வு பார்த்துருவோம். கிரக காரகத்துவங்கள். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இது சூரியன். சூரியனுக்கு அடுத்தது புதன் வரும். புதனுக்கு அடுத்து சுக்கிரன் வரணும். இங்க படம் ஏதோ போட்டிருக்காங்க, ஏன்னா அந்த அறிவியல் நாலேஜ் இல்லாதவங்க படம் போட்டிருப்பாங்க, அதனால சின்னது பெருசு சைஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப இது புதன், அடுத்து இங்க இருக்கிறது சுக்கிரன், அடுத்த வட்டத்துல பூமி இருக்கு, பூமிக்கு அடுத்து செவ்வாய் வருது, செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான், குருவுக்கு அடுத்தது சனி. இங்க இருக்கு சனி. அதுக்கப்புறம் இதெல்லாம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு வந்துடும். நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்டின் மீது வருகிறார். ஆடு வாகனம், செவ்வாயினுடைய வாகனம் ஆடு. செவ்வாய் பாலினம் அப்படி எடுத்துட்டா ஆண். செவ்வாயினுடைய தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முருகன் சொல்லுவோம். அதனால பெயர்கள், இந்த மேஷ லக்னம், மேஷ ராசி, லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முருகன் சார்ந்த பெயர்கள் இருக்கும். மேஷ லக்னம், மேஷ ராசி அல்லது 1, 5, 9 செவ்வாய் இருப்பது வந்து முருகன் பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா முருகன் பெயர் தான் வரும், ஏதோ ஒரு வகையில. முருகன் வீரம் சார்ந்த பெயர்கள், வீரம் சார்ந்த பெயர்கள் அதெல்லாம் வரும். அந்த காலத்துல அப்படியே வச்சிருப்பாங்க முருகன். இப்பெல்லாம் வந்து மாடர்னா வாயிலே நுழையாத பெயரா அழகா வைக்கிறாங்க. சோ அங்காரகன்னாலும் செவ்வாயை தான் குறிக்கும். ருத்ரன்னா ருத்ரன் பெயர் வரலாம். குஜன்னாலும் செவ்வாய் தான். மங்களன் அப்படின்னாலும் செவ்வாயை தான் குறிக்கும். வீரம், இந்த செவ்வாய் வீரத்தை குறிப்பதனால வீரன், வீரபாகு, வீரபத்ரன், இப்படி எல்லாம், வீராசாமி இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தொடர்பு இருக்குன்னு பொருள். இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு வீரம் இருக்கும், கோபம் இருக்கும், அவசர புத்தி இருக்கும். அதே மாதிரி காவல், பயமா இருக்குன்னு சொன்னா வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. காவல் பார்ப்பாங்க. காவல்துறை, காவல்துறை அவங்களுக்கு பிடிக்கும். பட்டாளம், பட்டாளம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த காலத்துல இராணுவம்னு சொல்றோம், அது பிடிக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கும். அது செவ்வாய் சம்பந்தப்பட்ட, அதுவும் செவ்வாய் வந்து ஒரு நெகட்டிவ் கிரகம், அதாவது பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கும். அதுல குரு சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா அவங்களே அந்த ஆணவத்தை ஒரு கௌரவமாக மாத்திக்கிட்டு
மற்றவர்கள்ட்ட காட்டாம அவங்க கௌரவமா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். குடும்ப உறவுல செவ்வாய் சகோதரனை குறிப்பார். நம்ம அறிமுகத்திலே சொன்னோம் சக உதரம் அப்படின்னு சொல்லிட்டு இளைய சகோதரனை முக்கியமாக குறிப்பார். பொதுவாக சகோதரனை எடுக்கலாம் பலன் எடுக்கும் பொழுது, முக்கியமாக இளைய சகோதரத்தை குறிக்கும். கணவரை குறிக்கும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கணவனை குறிக்கும். கணவனுடைய சகோதரனை அதாவது மைத்துனருங்கிறது இங்க யாருக்கு அப்படின்னா ஆணுக்கு மனைவியின் தம்பியை குறிக்கும். மைத்துனருங்கிறது ஆணுக்கு. உடல் பாகத்துல இது புருவம், மீசை, பல்லு, நகம், தோள்கள், தசை, இரத்தம். இரத்தம்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சந்திரன் தான் உடலுக்குள் ஓடுகின்ற ரத்தத்தை குறிப்பவர். இவரு காயத்துல வெளியேறுகின்ற ரத்தம் செவ்வாய் அப்படின்னா இரத்த காயத்தை பார்க்காம விட மாட்டேன்னு சில நேரம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய ரத்தம், அடிதடியில வரக்கூடிய ரத்தம். சிவப்பு அணுக்கள். செவ்வாய் நல்லா இருந்தா சிவப்பு அணுக்கள் நல்லா இருக்கும். செவ்வாய் பாதிச்சிருந்தா சிவப்பு அணுக்கள்ல பிரச்சனை இருக்கலாம். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில பயன்படுத்திக்கணும். இந்த புருவம், மீசை, பல், நகம் எல்லாம் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த முடியை வச்சுதான் ஒரு இதை சொல்றோம், ஆளுமை அதெல்லாம் இருக்கிறதா நினைக்கிறோம். அதனால புருவத்தை செவ்வாய் குறிக்கும். மீசைங்கிறது அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கவங்க லக்னத்துல லக்னாதிபதியுடன் செவ்வாய், லக்னத்தில் செவ்வாய், ராசியில் செவ்வாய், இதுல இருக்கவங்க மீசை மீது பற்று அதிகமா இருக்கும். மீசை கண்டிப்பா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அழகா வச்சுக்கணும், பெருசா வச்சுக்கணுங்களா நினைப்பாங்க. பல் நகம் எப்படி எடுக்கிறோம்னா கடினமானதுன்ற இதுல எடுக்கல, ஆயுதம். பல் ஆயுதமாக பயன்படும், நகமும் ஆயுதமாக பயன்படும். ஏன்னா செவ்வாயினாவே ஆயுதம். அதனால இங்கேயும் உடலில் ஆயுதமாக பயன்படக்கூடிய இடத்தையெல்லாம் எடுக்கலாம். தோல்னா ஸ்கின்னு சொல்லல, ஷோல்டர் சொல்றோம். ஷோல்டர் ஏன் எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரம்னு சொல்லிட்டோம். அந்த காலத்துல இலக்கியத்துல இதெல்லாம் பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா தினவெடுத்த தோள்கள் அப்படிம்பாங்க. வீரனை ஒருத்தருடைய அந்த ராஜாக்களை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது எப்படின்னா அவங்களுடைய தோள்களை பற்றி வர்ணனை செய்வாங்க. இந்த தோள்பட்டையை குறிக்குது. ஏன்னா வீரம் அப்படின்னா தோல், அதனால தோள்களை இங்க கொண்டு வரும். சாதாரணமா பார்க்கும்போது தோல் 3ஆம் பாவகம்னு வரும். இங்க காரகம் அப்படின்னு வரும்பொழுது செவ்வாய் அதை குறிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். வீட்டுல எந்த பகுதியை குறிக்கும்னா, ஆனா செவ்வாய் நெருப்பு கிரகம். அதனால அடுப்பு இருக்கிறத குறிக்கும். அடுப்பு இருக்கிறது அதாவது கிச்சன். சுக்கிரனும் கிச்சனை குறிப்பார். ஏன்னா அங்க பெண்கள் நடமாடுறாங்கிற முறையில அடுப்பு நெருப்புங்கிறதுனால அதை குறிக்கும். கேஸ் சிலிண்டர் பாருங்க எப்படி எடுத்துட்டு போறோம், கேஸ் சிலிண்டரை குறிக்கும். அது எரிவாயு. படுக்கை அறையை குறிக்கும். ஏன்னா அங்க தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஆண்மையை குறிக்குது. ஆண்மைனா சுக்கிரன் வரும்போது ஒரு ஆண்மையை சொல்லுவேன், அந்த ஆண்மை வேற, இந்த ஆண்மை வேற. வாழ்க வளமுடன். அடுத்து திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தெற்கு திசையை குறிக்கும். வெளியில வந்துட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள என்னென்னு சொன்னோம். வெளியில வந்துட்டோம் அப்படின்னா வெளியில இது யாரை குறிக்கும்னா காவல், யாரெல்லாம் காவல் காக்குறாங்களோ அவங்களையெல்லாம் குறிக்கும். காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு. ஏன்னா நெருப்புன்னு சொன்னோம், அதனால தீயணைப்பு. கோவப்படுறவங்களை எல்லாம் குறிக்கும். அப்போ ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, இவங்களையெல்லாம் இது குறிக்கும். வசிப்பிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத கிடங்கு. செவ்வாயினாவே ஆயுதம்னு சொன்னோம், அதனால ஆயுத கிடங்கு. கரடு முரடான இடங்கள்,
ஏன்னா இடங்கள் அப்படிங்கிறப்ப கரடு முரடான இடங்களை குறிக்கும். நம்ம மேஷ ராசியினுடைய காரகத்துவம் சொல்லும் பொழுதே மலைகளும் குன்றுகளும் முள்காடுகள் மற்றும் குன்றுகள் அப்படின்னு படிச்சோம். குறிஞ்சி. அதனால கரடு முரணான இடங்கள்னா அது செவ்வாயை குறிக்கும். முள்காடுகள், குன்றுகள், குறிஞ்சி நிலம். தொழில்னு பார்த்தா இப்ப இது சார்ந்த தொழில் எல்லாம் சொல்லலாம். ஆயுதம் தயாரித்தல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஐபிஎஸ் இவங்கதான் ஆயுதத்தை துப்பாக்கியை பயன்படுத்துவாங்க இல்லையா, காவல், ஐபிஎஸ். அதே மாதிரி நெருப்பு தான் எந்திரங்களை இயக்கக்கூடியது, அதாவது ஆற்றல். அதனால என்ஜினியரிங்க்கும் செவ்வாய் சொல்லலாம். விவசாயம், கட்டிடம், செங்கல் தொழில், கத்தி எடுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்றவங்க, வேற மாதிரி கத்தி எடுத்தா ரவுடி, நல்ல விதத்துல கத்தி எடுத்தா டாக்டர். அதனால செவ்வாய் நல்லா இருந்தா அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா செவ்வாய், அதாவது குரு பார்வையில சேர்க்கையில சுக்கிரன் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப நல்லா செவ்வாய் இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக எங்க போவாரு, டாக்டர் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். இராணுவம், போலீஸ் இதெல்லாம் வரும். கட்டிடம் ஏன் சொல்றோம்னா செவ்வாய் நிலம், மண், செங்கல் இதுக்கெல்லாம் காரணம். அதனால கட்டிட தொழில், சிவில் இன்ஜினியரிங்கும் எடுக்கலாம், சர்வேயர் எடுக்கலாம். சர்வேனா அளக்கிறது. நிலத்துக்கு செவ்வாய், இது அளக்கிறதுக்கு புதன், கேது இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அங்க சர்வேயர்னு கொண்டு போகும். தேவதைன்னா முருகன் தான், வீரபத்ரன் சொல்லலாம். கோயில் எடுத்துக்கிட்டா வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோவில் சிவன் கோயிலா இருந்தாலும் அங்க முருகன் பக்கத்துல இருக்காரு. அடுத்து முருகன் கோவில்கள் எதுனாலும் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே முருகன் தான், அது எப்படி வித்தியாசப்படுதுன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தத்துவம் சர தத்துவம், பித்தம். இந்த செவ்வாய் சார்ந்த ஜாதகர்களுக்கு பித்தம் சார்ந்த நோய்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல சித்த வைத்தியம் அப்படின்னா வாதம், பித்தம், கபம் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ராஜச குணம், அதாவது மிரட்டுறது, அதிகாரம் பண்றது, அந்த குணம் இருந்தா அது ராஜச குணம். ராட்சசம் இல்ல, ராஜசம், ரஜோகுணம்னு சொல்லுவோம். நெருப்பு கிரகம், தாது பிரிவில தாதுன்னு வரும். உலோகம் இதுக்கு செம்பு, தானியம் துவரை. உங்களுக்கு பருப்பு சாம்பார் பிடிக்கும், பருப்பு குழம்பு பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்லலாம் நீங்க செவ்வாய் சார்ந்த ஒரு இது வந்துச்சுன்னா, என்ன இன்னைக்கு சமையல், பருப்பு குழம்பா, பருப்பு உருண்டை குழம்பான்னு கேட்கலாம் தாராளமா. அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. இதெல்லாம் சொல்றது அதுக்கு தான். இது இன்னைக்கு பருப்பு சாம்பார் சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி, நான் சாப்பிட்டது கூட சொல்லிட்டா இருப்பா. இது எப்ப வரும், நமக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு துவரம் பருப்பு வடைனா பிடிக்குமா சார், பருப்பு வடைனா பிடிக்குமா அப்படின்லாம் கேட்கலாம் இல்லையா. இப்போ உளுந்து வடை சில பேருக்கு பிடிக்கும். உளுந்து வடை யாருக்கு பிடிக்கும்னா அந்த ராகு சம்பந்தப்பட்டவங்களுக்கு உளுந்து வடை பிடிக்கும். அதே பருப்பு வடை யாருக்கு பிடிக்கும்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கவங்களுக்கு பருப்பு வடை பிடிக்கும், அது துவரம் பருப்பு வடை. இதெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி அடையலாம். சுவை காரம், நிறம் சிவப்பு. மோதிரம் எல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சா பவளம். இது பவளம் உங்களுக்கு தெரியும். பவளத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 3 நிறங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இளம் சிவப்பு, அப்புறம் டார்க்கா இருக்கிறது அப்படிலாம் இருக்கு. வாகனம் அப்படின்னு செவ்வாயினுடைய வாகனம்னா ஆட்டுக்கடா, அன்னம், செம்போத்து, சேவல்னு ஒவ்வொருத்தத்துல ஒன்னொன்னு இருக்கு. மிருகம் ஆடு சொல்லிக்கலாம். மரம்னு எடுத்துட்டா கருங்காலி மரம்,
செண்பகப்பூ, செவ்வரளிப்பூ அப்படின்னு எடுத்துக்கலாம். கருங்காலி வந்து அதனுடைய உறுதித்தன்மை, செவ்வாயினாவே உறுதி அப்படின்னு எடுக்கிறோங்கிறப்போ கருங்காலி ரொம்ப உறுதியாக இருக்கும். ஔவையார் பாடல்லையே வரும், கருங்காலி கட்டைக்கு வளையாத கோடாலி வாழை மட்டையில வளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். இந்த பாடல் சரியா ஞாபகம் வரல. கருங்காலி தான் இருக்கிறதுலே. இந்த கருங்காலி கட்டை பார்த்துருப்போம் நம்ம. ஏன் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல எல்லா வீட்லயும் உலக்கைன்னு ஒண்ணு இருக்கும், இப்ப கூட வச்சிருக்காங்க. ஆனா அப்ப இருந்த உலக்கையெல்லாம் தூக்க முடியாது, வெயிட்டா இருக்கும். எங்க பாட்டி வீட்டுல இருந்துச்சு, கருன்னு இருக்கும். நல்லா அப்படியே இரும்பை விட கருப்பா இருக்கும். தூக்குனா கனமா இருக்கும். போட்டோம்னா கீழே தவறி போட்டோம்னா அந்த மெட்டாலிக் சவுண்டு தான் வரும். ஆனா மரம் கருப்பா இருக்கும். அதான் கருங்காலி. இப்போ கருங்காலி மாலை போடுறாங்க, அதுவே ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு. ஆனா இப்ப அந்த உலக்கை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அன்னைக்கெல்லாம் அதனுடைய வேல்யூ தெரியாம இப்ப அதை நான் தேடி தேடி பாக்குறேன், எங்க இருக்குன்னே தெரியல. தூக்கி போட்டு அநேகமா நெருப்புல போட்டிருப்பாங்க, பழசாயிடுச்சுன்ட்டு. கருங்காலி அவ்வளவு இப்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு இருக்கும், அது குழந்தைக்கு அதை தான் கொடுப்பாங்க ஆரம்பத்துல விளையாடுறதுக்கு. கருங்காலி ஒரு சிறந்த பாதுகாப்பு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கருங்காலியில பொம்மைகள் செஞ்சு கொடுத்தாங்க அந்த காலத்துல. கிழமைன்னா செவ்வாய்க்கிழமைன்னு தெரியும். ஆட்சி மேஷம் விருச்சிகத்துல ஆட்சி, உச்சம் மகரத்துல உச்சம் அப்படின்னா அங்கிருந்து 7ல நீச்சமடைவார். இப்போ கடகத்துல நீச்சமடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம்தான் மூலத்திரிகோண வீடு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆட்சிங்கிறது ஒரு 60 மார்க் கொடுத்தீங்கன்னா, அதாவது பவர் அப்படின்னு எடுத்துட்டா, உச்சம்ங்கிறது 100 மார்க் எடுத்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் இடைப்பட்ட இதுதான் மூலத்திரிகோணம்ங்கிறது ஒரு 80 மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்பு வந்து செவ்வாய்க்கு நட்பு கிரகம் வந்து சூரியன், சந்திரன், குரு. பகை கிரகங்கள் புதன், ராகு, கேது. இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம், நான் பின்னாடி சிம்பிளா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா இப்பவே சொல்லிடுறேன். சமம்னு எடுத்துட்டா சுக்கிரன், சனி. நட்சத்திரம் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இப்ப வாங்க, இந்த மிருகசீரிசம் எங்க இருக்குன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க. மிருகசீரிசம் எந்த ராசியில இருக்கு? மோனிஷா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லியிருந்தேன், கேட்பேன், கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். மிருகசீரிடம் வந்து ரிஷப ராசியில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசியில இருக்குங்க சார். பாதம் சொல்லுங்க, என்னென்ன பாதம் இருக்கு? பாதம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் நான் வரல. சரி, வாழ்க வளமுடன். மிருகசீரிசம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் எப்பவும் பாதி பாதியா தான் பிரிஞ்சிருக்கும். இது ஒரு டிப்ஸ், நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் பாதியா பிரிஞ்சிருக்கும், அதான் வெட்டு 1 துண்டு 2 சரி சமமாக பிரிந்திருக்கும். ரிஷபத்தில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இருக்கும். மிதுனத்துல 3, 4 பாதங்கள் இருக்கும். இதே மாதிரிதான் அடுத்தடுத்த இதுலயும் அங்கேயும் 2 தான் பிரியும். சரி, சித்திரை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யார் சொல்லலாம்? சித்திரை இன்னொருத்தர் சொல்லுங்க. சித்திரை 1, 2 கன்னியில இருக்கும் ஐயா. 3, 4 துலாம்ல இருக்கும். வாழ்க வளமுடன். அவிட்டம் எங்க இருக்கும்? வேற ஒருத்தர் சொல்லுங்க. அவிட்டம் கும்பத்துல இருக்குங்க ஐயா. இன்னொன்னு மகரத்துல இருக்குங்க ஐயா. 1, 2 வந்து மகரத்துல இருக்குங்க ஐயா. 3, 4 வந்து கும்பத்துல இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். இப்ப செவ்வாய்னா 2 பிரிஞ்சிருக்கும். குருவினுடைய நட்சத்திரம் 3, 1 இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம் 1, 3 இருக்கும். அது அப்பப்ப சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும், எங்கெங்க இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்போ நான் வந்து நட்பு பகையை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா?
இதை முடிச்சுட்டு ஞாபகப்படுத்துங்க, சொல்லிடுவோம். பார்வை வந்து செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்கு. பொதுவா எல்லா கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு, 7ஆம் பார்வை. சிறப்பு பார்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிரகத்துக்கு முக்கியமா எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை வேற. அது பராசரம் புக்கு படிக்கும்போது தெரியும். எல்லா கிரகத்துக்குமே நிறைய பார்வைகள் இருக்கு. 3 இல்ல 3க்கு மேற்பட்ட பார்வைகள் இருக்கு. ஆனா 25%, 15% அப்படின்லாம் வரும். அவங்கள ஃபார்முலா கொடுத்துருக்காரு அப்பவே. இந்தந்த கோணமே கொடுத்துருக்காரு. இந்தந்த கோணத்துல இவ்வளவு சதவீத பார்வைன்னு சொல்லி அதை சுருக்கி நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லா கிரகத்துக்கும் நிறைய பார்வைகள் இருக்கு. ஆனா அதனுடைய பலம் ரொம்ப குறைவு. அது எங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் படிங்க, அதுல இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா. சரி, பார்வை எல்லா கிரகத்துக்கும் பார்வை வந்து 7ஆம் பார்வை. தான் நிற்கும் வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்க்கும், தான் நிற்கும் ராசியில் இருந்து 7வது ராசியை பார்க்கும். ஆனா செவ்வாய், குரு, சனி 3 பேருக்கும் அல்லது 3 கிரகங்களுக்கும் இன்னும் 2 சிறப்பு பார்வைகள் இருக்கு. செவ்வாய்க்கு 4, 7, 8 என்ற 3 பார்வைகள். செவ்வாய்க்கு 4, 7, 8. லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவோம். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அது ஒரு பலம், அவ்வளவுதான். அது மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க திக்பலம் 4, 7, 8ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து 4வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு. ஆனா திக்பலம்ங்கிறது என்னன்னா, செவ்வாய் வந்து லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் நின்றால் அவரு ஒரு பலம் பெறுகிறார். அவ்வளவுதான். ஐயா மன்னிக்கணும் ஐயா, எல்லா கிரகத்துக்கும் 7 பார்வை இருக்குன்னு சொன்னீங்களா? 7ஆம் பார்வை இருக்கு. 7ஆம் பார்வை 7வது வீட்டை 7ஆம் பார்வை. அப்ப அது லக்னத்துல இருந்து 7ஆம் பார்வைங்க அப்படிங்களா? இல்ல, அந்த கிரகம் நின்ற இடத்திலிருந்து 7. அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார். நேர் எடுத்த மாதிரி அதுதானே இருக்கும். நம்ம நிக்கிறோம்னா நேரா தானே பார்க்க முடியும். சரிங்க. நேரா பாக்குறது எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்க மட்டும் இப்படி திரும்பி கொஞ்சம் பார்ப்பாங்க, இப்படி திரும்பி கொஞ்சம் பார்ப்பாங்க. யாரு? குரு, செவ்வாய், சனி 3 பேரும் அப்படி கொஞ்சம் சைட்லயும் பார்ப்பாங்க. ஆனா எல்லா கிரகங்களும் நேரா பார்க்கும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இங்க இருக்கிற இடத்துல இருந்து நேரா அங்கிட்டு பார்ப்போம். எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மையத்துல வந்து 7 தான் மையத்துல வரும், நேருக்கு நேரா வரும். அதனால 7ஆம் பார்வைன்னு சொல்றோம். நன்றிங்க. கிரகம் வாழ்க வளமுடன். கிரகம் நின்ற இடத்திலிருந்து 7வது தசை ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு நான் சொல்லியிருக்கேன். யாரு சொல்லலாம்? புதுசா படிக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. செவ்வாய்க்கு தசை ஆண்டுகள் செவ்வாய்னா எத்தனை வருஷம் தசை? 7 ஆண்டுகள். செவ்வாய் தசைன்னா 7 வருஷம். இந்த கோள் பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு என்ன, கோள்களை எப்படி பிரிக்கிறோம்னா, ஒளி கிரகம்னு பிரிப்போம், நிழல் கிரகம்னு பிரிப்போம், அடுத்து பாவ கிரகம், சுப கிரகம் அப்படின்லாம் சொல்லுவோம். இங்க வந்து இருள் கிரகம்னு ஒரு கேட்டகரி வரும். அதாவது ஒளி கிரகம், இருள் கிரகம், நிழல் கிரகம். ஒளி வீசுவது ஒளி கிரகம். ஒளி இல்லாமல் குறைந்த ஒளியோட இருக்கிறது இருள் கிரகம், இருட்டா இருக்கும். நிழல் கிரகம் ஒரு கிரகமே இல்லை, ஒரு நிழல். அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் அல்லது ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஒரு நிழலை பார்த்துட்டு ஓ என்னவோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் போய் கையை வச்சு பார்த்தா இல்ல இல்ல இது ஒண்ணுமே இல்லடா நிழல்டான்னு சொல்றோம் இல்லையா, அது நிழல் கிரகம். கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேள்வி கேட்கணுமா ஏதாவது? சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம், ஒளி கிரகங்கள். இருள் கிரகம் அப்படின்னா முக்கியமாக சனியே இருள் கிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா அது ரொம்ப இருட்டு. சூரியன்ல இருந்து கடைசி நம்ம இதுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால அதன் மீது ஒளி அதிகமா படுறதில்லை. நீங்க வானத்துல நம்ம என்ன பார்க்கலாம்? சந்திரனை பார்க்க முடியும், சூரியனை பார்க்க முடியும், செவ்வாயை பார்க்க முடியும்.
புதனை கூட ஓரளவுக்கு பார்த்துடலாம், குருவை பார்க்கலாம், சுக்கிரனை பார்க்கலாம். ஆனா சனியை பார்க்கறது அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. அவ்வளவு வெயிட் பண்ணிக்கங்க லோகநாதன் சார். அந்த வகையில இந்த கோள்களை வந்து வகைப்படுத்தலாம். அதே மாதிரி வருட கோள், மாத கோள் அப்படின்னும் பிரிப்பாங்க. வருட கோள், மாத கோள், அது சுற்றுகின்ற காலத்தை, ஒரு சுற்றுக்கு எடுத்துக்கொள்கின்ற காலத்தை பொறுத்து மாச கணக்குல சுத்துச்சுன்னா மாத கோள், வருட கணக்கில் சுத்தினால் வருட கோள். இப்போ சனி, குரு இவங்கெல்லாம் வருஷ கணக்குல ஆகும். ஆனா மற்ற கோள்கள்லாம் மாத கணக்கில் ஆகும். சந்திரன் நாள் கணக்குல சுத்துவார். நாள் கணக்குலன்னா ஒரு ராசியை 2.25 நாள்ல கடந்துருவார். அதனால தினக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். தினசரி சம்பவத்தை சுட்டி காட்டணும்னா அப்ப தினம் மாறுகின்ற கோள் தான் நமக்கு தேவை இல்லையா? அப்ப தினசரி சம்பவம், இப்ப தினசரி ராசி பலன் அப்படின்னா எதை வச்சு போடுவாங்க இப்ப சொல்லுங்க? தினசரி பலன் அல்லது நாள் பலன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய ஒன்றை வச்சுதானே தினசரி பலன் போட முடியும். அப்போ நட்சத்திரத்தை வச்சு, அதாவது சந்திரனை வைத்துதான் சொல்வார்கள். மாத பலன் அப்படின்னா சூரியனை வச்சு சொல்லணும். ஏன்னா சூரியன் தான் மாதத்துக்கு ஒரு முறை மாறுறவர். மாத பலன் சூரியனை வச்சு சொல்லலாம். இந்த மாசம் சூரியன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காரு, அதனால இந்த பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நமக்கு இந்த ராசி பலன் வருது இல்லையா, அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. டெய்லி சொன்னாங்க, அல்லது டெய்லி சொன்னா அது சந்திரனை வச்சு சொல்லுவாங்க. மாதத்துக்கு போட்டாங்கன்னா சூரியனை வச்சு சொல்லுவாங்க. வாரத்துக்கும் சந்திரனை வச்சு, சந்திரனையும் சூரியனையும் கலந்து சொல்லலாம். ஆனா அது பொது பலன், அது ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அது சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. வாழ்க்கை. அப்படி பார்க்கும்போது கோள் அசுபர் அப்படின்னு சொல்லுவோம் இவரை. அப்ப கோள்கள்லயும் சுபர் அசுபர் இருக்கு இல்லையா? அதனால இத வந்து செவ்வாயை அசுபர்னு சொல்லுவோம். ஆனா முக்கால் அசுபர் தான் இவர். முக்கால் அசுபர், கால் சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாத கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ராசிக்கு 1.5 மாசம் ஆகும். ஒரு ராசிக்கு ஏறத்தாழ, கரெக்டா இல்ல, கொஞ்சம் கூட குறைய வரும். அதனால மாத கோள் கணக்குலயே எடுத்துக்குவோம். எண் வந்து செவ்வாய்க்கு 9ஆம் எண் நியூமராலஜில ஆசன வடிவம் முக்கோணம். முக்கோண வடிவத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஞாபகம் வந்துடும். இங்க ரோட்ல எல்லாம் வாகனங்கள் ஏதாவது பஞ்சர் ஆகி நின்றுச்சுன்னா அங்க என்ன வைக்கிறாங்க பாத்தீங்களா? சிவப்பா ஒரு முக்கோணம் வச்சிருப்பாங்க, ரிஃப்ளெக்டர். பாருங்க, டேஞ்சர். செவ்வாய்னாலே டேஞ்சர். அது எதிர்பாராம அவங்களுமே எண்ணத்துலதான் வைக்கிறாங்க, முக்கோணமா தான் வைக்கிறாங்க. செவ்வாய்க்கு உரிய வடிவம் முக்கோணம். நம்ம சொல்றது இது வேற எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க, கதை மாந்தர்ன்ற ஒரு கான்செப்ட். நான் வந்து நம்ம பலன் சொல்றதுக்காக சொன்னது ஒண்ணு. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கதை, வீரபத்ரர் கதை, சுப்பிரமணியர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லலாம். எப்படி இப்ப செவ்வாய்னா சுப்பிரமணியர்னு சொல்றோம். சுப்பிரமணியர்னா எப்படி? 2 மனைவியர், ஒரு காதல், ஒரு திருமணம் ஒண்ணு, காதல் திருமணம் ஒண்ணு. ரெண்டுக்கு அவசியமா நடக்குமானா ஒண்ணு வந்துட்டு போயிருக்கலாம், ஒண்ணு வர்ற மாதிரி இருந்துட்டு வராம இருக்கலாம். பொது பலன் தான் இது. இன்னொன்னு அப்படி பாசிங் கிளவுட் மாதிரி வந்துட்டு போகலாம் செவ்வாய் சம்பந்தப்படும் போது. அதாவது லக்னம், லக்னாதிபதி, ராசி இதுக்கெல்லாம் சம்பந்தப்படும் பொழுது முருகனுக்கு 2 அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் 2க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். யோசிச்சு ஜாதகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி 7ஆம் இடமும் மற்ற 11ஆம் இடம். இப்ப 7ஆம் இடம் பாதிச்சிருந்ததுன்னா அப்ப இன்னொன்னு அடிஷனலா இருக்கு. ஏன்னா முதல் மனைவிக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா 2வதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் யோசிச்சோம்னா பலன் எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நரசிம்மர் என்ன சிரமப்பட்டாரு? அப்படியே உருவம் மாறி தலை ஏற மாதிரி இருந்து,
தலை மட்டும் மிருகத்தின் தலையா இருந்துச்சு. அப்ப இவங்களுக்கு பாருங்க, இதுல இவருடைய தலையும் பாத்தீங்கன்னா முருகனுடைய தலையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். 6 முகம். எல்லாருக்கும் நார்மலா ஒரு தலை இருக்கும், அவருக்கு 6 தலை. நரசிம்மருக்கும் பார்த்தா தலை வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப இவங்களுக்கு தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு எடுக்கணும். இங்க யாராவது மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், லக்னத்தில் செவ்வாய் ஏதாவது இருக்கீங்களா? நீங்க பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு தலையில என்ன ஏதாவது அப்படி எதுவும் இல்லையா ஐயா? ஒண்ணு இல்லையா? இல்ல, மத்த ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நான் தான் இது பொது பலன்னு சொல்லிட்டேனே. தலையில தழும்பு கூட இருக்கலாம். தழும்பு இருக்கணுமே அவசியமா? எங்க மாமனாருக்கு இருந்ததுங்க ஐயா. செவ்வாய் வந்து ஒரு காயத்தை எங்கேயாவது சும்மா சைக்கிள்ல இருந்து விழுந்தாவது லக்னத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு தழும்பாவது இருக்கும் தலையில. கழுத்துக்கு மேல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு தழும்பு இருக்கும். அது துல்லியமா சொல்ல முடியும், பாகையை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இருக்கும். சொல்லுங்க ஐயா, ஏதாவது இருக்கா? முகத்துல ஒரு சின்ன தழும்பு இருக்கு ஐயா, அவ்வளவுதான். வாழ்க்கை அது செவ்வாய் எங்க இருக்குங்கிறத பொறுத்து, எந்த சாரத்துல இருக்குன்றத பொறுத்து இடம் முன்ன பின்ன மாறும். ஆனா இருக்கும். செவ்வாய் வந்து ஆயுதம். அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு முள்ளு கூட ஆயுதம் தான். அதனால எங்கேயாவது நமக்கு குழந்தையா இருக்கும்போது விளையாடும் போது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு தழும்பு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க நிறைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன உடனே நம்பிக்கை வந்துடாது. அது சில பேருக்கு குரு மேல கண்மூடித்தனமான பக்தி வந்துடும். எங்க குருநாதர் சொல்லிட்டாரு கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு சொன்னாலும் சரி நான் டெஸ்ட் பண்ணி தான் அப்படிம்பாங்க. அப்ப என்ன செய்யணும், நீங்க நிறைய ஜாதகங்கள்ல செவ்வாய் இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா அங்க ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். அதுலயும் செவ்வாய் தசை வந்திருந்தா கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. தசை வந்திருக்கணும். செவ்வாதசையே வரலைங்கிறப்ப என்ன, முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு பலன் எப்ப நடக்கும்னா அந்த தசை வரும்போது தான் நடக்கும். செவ்வாதசையே வரல, இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி தழும்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். பாராயணம் பண்ணோம்னா முருகன் சார்ந்த எந்த இதை வேணாலும் சொல்லிக்கலாம். கந்தர் சஷ்டி கவசம், நரசிம்மர் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராடம். நேரம் மனசுல என்ன வந்திருக்கணும், உத்திராடம் நட்சத்திரம் எங்க இருக்குன்னு ஞாபகம் வந்திருக்கணும். எந்த அதிபதி, அவரு உத்திராடத்துக்கு அதிபதி யாருங்கிறது ஞாபகம் வந்திருக்கணும். சொல்லுங்க பாப்போம். தனுசு, மகரத்துல இது 1, 3ன்னு வரும். குரு 3, 1ன்னு வருவார். செவ்வாய் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமத் பிரஜோதயாத் அப்படின்னு. இப்போ கிரக நட்பு பகைக்கு ஒரு ஜெனரல் கான்செப்ட் சொல்லிடுறேன், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரகத்தை 2 அணியா பிரிச்சுக்குங்க. ஏன்னா நட்பு பகை வந்து நீங்க பஞ்சாங்கத்துல இருக்க மாதிரி வச்சுக்கிட்டாலும் பலன் எடுக்க வராது சரியா. ஏன்னா நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். வெவ்வேறு இடத்துல படிக்கும்போது அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுதும் சரியா பலன் சில இடத்துல வர்றதில்லை. இப்ப விதிகள் விதிவிலக்குகள் அப்படிங்கிற உயர்நிலை கான்செப்ட் அடிப்படை வகுப்பு 6வது நாள் தான். ஆனா இதை வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியா பலன் வரும். கேமரா ஆன் பண்ணுங்க முடிஞ்சவங்க. ஏன்னா முகத்தை பார்த்து நடத்தும் போதுதான் எனக்கும் ஒரு இதா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஏன்னா முக்கியமான கான்செப்ட் சொல்றேன். கிரகங்கள் நட்பா பகையா எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு வேலையை செய்ய வந்திருக்கு, அதை நல்லா செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதுக்கு அது நட்பு பகை முக்கியமா தெரியணும். இப்போ நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், கதை எழுத உட்கார்றேன். இப்ப சென்னை போறேன், இப்ப எங்க சொந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா எழுதுனேன். நான் சென்னை போறேன், ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்ல போறேன்.
அவரு உடனே கதையை கொடுத்த உடனே ஏத்துக்குவாருன்னு அவசியம் இல்லை. சார் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கு, ஆனா திரைக்கதை வந்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா பிளாட் இருந்தா மார்க்கெட்டிங் வராது சார், கொஞ்சம் மாத்தணும்ன்றாரு. சரி, நான் போய் லாட்ஜ் போடலான்னு பாக்குறேன், எனக்கு ரூம் கிடைக்கல. அப்ப என்ன பண்றேன், ஒருத்தர் வீட்டுல போய் தங்குறேன். அந்த வீடு வந்து என்னுடைய நண்பர் வீடா இருந்தா நான் எப்படி எழுதுவேன், எனக்கு பிடிக்காத ஒரு வீடு, வேற வழியே இல்லாம அங்க போய் தங்கி இருக்கேன், பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா, எப்படி இருக்கும்? ஒரு பகைவர் வீட்டுல இருந்து நான் எழுதும் பொழுது சரியா செய்ய முடியுமா? அந்த கதையை நல்லா எழுதுவனா? அப்போ ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்கும் பொழுது, அல்லது பகைவனுடன் ஒரு வீட்டுல போய் இருக்கோம், அல்லது ஒரு ரூம் எடுக்க போறோம், அங்க வந்து ஷேரிங் என்ன பண்ணீங்க சார், ஒரு ரூம்ல ஒரு இன்னொரு பெட்டு காலியா இருக்குன்னு சொல்றாங்க, உள்ள போய் பார்த்தா யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சுமோ அவன் இருக்கான் அங்க, எப்படி இருக்கும்? அது பொது இடம், லாட்ஜ்ன்றது பொது இடம். ஆனா அங்க போய் ஷேர் பண்ற ஆளு, கூட இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத ஆளு, இப்ப எப்படி இருக்கும்? அப்போ நட்பு பகையை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நட்பு பகை அவசியமா தெரியணும். பகை கிரகத்துடன் இருக்கும் பொழுதோ அல்லது பகை வீட்டில் இருக்கும் பொழுதோ ஒரு கிரகம் தன்னுடைய வேலையை, பின்னாடி சொல்லுவோம் அது என்ன வேலை, ஆதிபத்தியம் காரகம் சொல்லுவோம், அதை சரியாக செய்ய முடியாது. அதனால சமயத்துல தப்பா கூட செய்யும், கெடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நட்பு பகை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. உதாரணத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சூரிய தசை சனி புத்தி, சனி தசை சூரிய புத்தி, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, ரெண்டு பேரும் பகைவர்கள். அப்ப இந்த நட்பு பகை புரிஞ்சாதான் பலன் எடுக்க முடியும். அப்போ நட்பு பகையை மனப்பாடம் பண்ணாம நான் சொல்றத ஞாபகம் வச்சுங்க. கான்செப்ட, 2 அணிகள், ஒன்னு குரு அணி, இன்னொன்னு சுக்கிரன் அணி. இந்த குரு அணிக்கு யார் யார் டீம்ல இருப்பாங்கன்னா, சூரியன், சந்திரன், நீங்க ராசிய மனசுல கொண்டு வந்தாலும் சரி அல்லது கிரகமா ஞாபகம் வச்சாலும் சரி, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 பேரும் ஒரு டீம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேரும் குரு அணி. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு தசை, அவங்களுக்குள்ள அந்த புத்தி வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது அந்த ஜாதக கட்டத்துல இருக்கிறத பொறுத்து. இருந்தாலும் இப்ப சூரிய தசை வருது சந்திர புத்தி, சந்திர தசை வருது செவ்வாய் புத்தியா இருக்கு, இப்படி ஏதாவது ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கும். இது ஜெனரல் ரூல் சொல்றேன். அதுக்கு மேல ஜாதக அமைப்பு அது அங்க எங்க எப்படி இருக்குன்றதை பொறுத்து வரும், ராசியில எங்கெங்க இருக்காங்க அவங்கன்றத பொறுத்து. சரி, இவங்க எல்லாம் ஒரு அணி. மீதி பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, புதன், இவங்க 3 பேர் மட்டும் ஒரு அணி. 4 3 7 ஆயிடுச்சா? 7 கிரகங்கள் தான் சப்த கிரகங்கள்னு சொல்லுவோம். மீதி 2 பேரு கிரகங்கள் அல்ல. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நிழல் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாருக்குமே ஏறத்தாழ பகைவர்கள் மாதிரி தான், எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால அதை தனியா தூக்கி போட்டு எல்லாருக்கும் யாரு கூட சேர்ந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுல விதிவிலக்குகள் வரும், பின்னாடி சொல்றேன். அப்ப 3 அணி இருக்கு. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 4 பேரும் குரு அணி. அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள். புதன், சுக்கிரன், சனி 3 பேரும் நண்பர்கள், அவங்களுக்குள்ள அவங்க நட்பு. அப்ப இந்த அணி அந்த அணியும் ஆகுமா? 2 கபடி டீம்னு வச்சுங்க, அல்லது 2 கட்சி, இவங்களுக்கு அவங்களுக்கு பகைன்னு நார்மலா எடுக்கலாம். இப்ப நமக்கு தெரியும் அரசியல் கட்சியில கூட சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா இங்க யாரும் இல்லாத நேரத்துல 2 பேரும் பேசிக்குவாங்க, இந்த கட்சிக்காரங்களும் அந்த கட்சிக்காரங்களும். இது நம்ம தெரியும்.
அது வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதவி நீக்கம் செய்யறதெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம் முற்காலத்துல. அந்த வழியில பாக்குறப்போ புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் புதன் சூரியன் பக்கத்திலேயே எப்பவும் இருக்காரு. புதன் வந்து சுக்கிரன் அணி, ஆனா சூரியனை பிடிக்கும். சூரியன் நட்புன்னு எடுத்துக்கலாம். புதன் வந்து சிம்மத்துல இருந்தாருன்னா நட்பு வீடுன்னு எடுக்கணும். இப்போ சொல்றது என்னது? விதி விலக்கு. 2 பேரும் வேற வேற அணி, ஆனா புதன் சூரியன் நட்பு. புதனுக்கு சூரியனே ரொம்ப பிடிக்கும், ஆனா சூரியனுக்கு புதனை சரி சரி வா வா அப்படின்ற மாதிரி பிடிக்கும். இதெல்லாம் நான் கதை சொல்ற மாதிரி இல்லை, உண்மை. பலன் எடுக்கும்போது இப்படிதான் எடுக்கணும். அதாவது சூரியன் முதலாளி, புதன் வந்து கொஞ்சம் இதான்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அவரை பிடிக்கும், சூரியனை ரொம்ப பிடிக்கும், ஆனா சூரியனுக்கு புதனை கொஞ்சமா தான் பிடிக்கும். அதை பார்த்துக்கணும். ஆனா 2 பேரும் எதிர் எதிர் அணி. சரி, ஒரு எக்ஸம்ஷன் பார்த்துட்டோமா? அடுத்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் ரொம்ப பகை கிடையாது, ரொம்ப பகை இல்லை. அதாவது பகை லேசான பகைன்னு எடுக்கணும். ஏன் லேசான பகை அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது ஆண்மை, கணவனை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் என்பது பெண்மை, மனைவியை, மகிழ்ச்சியை, மென்மையை குறிக்கக்கூடியது, நளினத்தை குறிக்கக்கூடியது. இந்த மென்மை எப்பொழுதும் வன்மையை தேடும் அல்லது பிடிக்கும். மென்மைக்கு எப்பவும் மென்மையை பிடிக்காது, வன்மையை. நம்மகிட்ட எது இல்லையோ அதைத்தான் தேடுவோம். அதுல உள்ள லாஜிக் பாருங்க. நம்மிடம் எது இல்லையோ அதைத்தான் தேடுவோம். இது கூட இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு கரு உருவாகும் போது அது நியூட்ரலா இருக்கு, பெண்மையை குறைத்து கொண்டால் அல்லது இழந்து விட்டால் அது ஆண் குழந்தையாக மாறுகிறது, ஆண்மையை குறைத்து கொண்டு அது பெண் குழந்தையாக மாறுகிறதுங்கிறாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை வருதுன்னா அது உருவாகும் போது ஆண்மையை அல்லது அந்த இதை இழந்துருச்சு, அப்ப அதை தேடிக்கிட்டு தானே இருக்கும் அது. அதனால பெண் குழந்தை ஆணை தேடும் அவசியமாக. ஆணுக்கு ஒரு பெண் அவசியம் தேவைப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இவங்களுக்குள்ள பரம விரோதம் அப்படின்னு சொல்ல முடியுமா, பரம எதிரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்னொன்னுக்கு லாஜிக் சொல்றேன் நான். சும்மா உங்களுக்கு வந்து நான் இது பகை ஆனா குறைந்த பகை அப்படின்னு சொன்னா காரணம் புரியாது. ஒன்னொன்னும் தத்துவார்த்த விளக்கத்தோடு சொல்றேன், கரு உருவாதல்ல இருந்து சொல்லிட்டு வர. சரி, அடுத்து புதன். புதன் சந்திரன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. புதன் சந்திரன்ல பலன் எடுக்கிறதுக்கு மிக உயர்நிலையில பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் விதிவிலக்குகள். இதனால ஞாபகம் வச்சுங்க. புதனும் சந்திரனும் வேற வேற அணினாலும் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், ஆனா புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. இதெல்லாம் பாருங்க. எப்ப நட்புனா 2 பேரும் நட்பா தானே இருக்கணும், அது என்ன அப்படின்னு தோணும். இதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்டோம்னா நமக்கு, சந்திரன் வந்து குரு, அதாவது பிரகஸ்பதி கிட்ட போய் கற்றுக்கொள்வதற்காக போறார் குருகுலத்துக்கு. அப்படி போகும்போது குரு பகவானுடைய மனைவிக்கும் இவருக்கு இடையில காதல் ஏற்பட்டுருது. இதெல்லாம் சும்மா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள். அதுல பிறந்த குழந்தை தான் புதன். குருவின் மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை புதன். இப்போ குருவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் குருவின் மனைவி வந்து மனசு மாறி தவறை உணர்ந்து மீண்டும் வந்து குரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. குரு பகவான் எப்பவும் அந்த பெருந்தன்மை இருக்கும் இல்லையா, குருனாவே பெருந்தன்மை. அவர் ஏத்துக்கிறாரு, சரி சரின்னு மன்னிச்சு மனைவியை ஏற்றுக்கொள்கிறார், குழந்தையையும் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ குழந்தைக்கு சந்திரன் மேல கோபம் இருக்குமா இருக்காதா? புதனுக்கு சந்திரனை பிடிக்குமா?
அம்மாவை ஏமாத்திட்டியேடா, உன்னால எனக்கு கெட்ட பேரு, தகாத உறவில் பிறந்தவனேன்னு என்னை சொல்லுவாங்களே அப்படின்னு புதனுக்கு யார் மேல கோபம் இருக்கும்? சந்திரன் மீது கோபம் இருக்கும். அதனால புதனுக்கு சந்திரன் பகை. ஆனா சந்திரனுக்கு தன்னுடைய மகன் புதன், அதனால சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். இப்படி கதையை சொல்லி வச்சாங்க. ஏன்னா சும்மா போய் சந்திரனுக்கு புதனுக்கு சந்திரன் சொன்னா நமக்கு மனசுல நிக்காது, கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுக்காக இப்படி ஒன்னொன்னுக்குமே கதை உண்டு நிறைய. இப்ப இந்த நேரத்துல இந்த வகுப்புல இந்த கதையை பார்த்திருக்கோம். அப்போ மிதுனத்தில் சந்திரன், யோசிச்சு பாருங்க. மிதுனம் புதன் வீடு. அங்க போய் சந்திரன் இருந்தா அவர் ஒன்னும் பகை வீடுன்னு நினைக்க மாட்டார், நம்ம பையன் வீடு அப்படின்னு இருப்பாரு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கும்போது பகைன்னு எடுக்க வேண்டியதில்லை. ஆனா புதன், மிதுன அதிபதி புதன் போய் கடகத்துல இருந்தாருன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப கடகத்தில் புதன் இருக்கும்போது பலன் நல்லா இருக்காது. ஆனா அதே சந்திரன் போய் மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இருந்தாருன்னா அவர் பகையாக உணர மாட்டார். பலன் இப்படி எடுக்கணும். அதான் நட்பு பகைக்கு உள்ளது. அதே மாதிரி குருவையும் எல்லார்கிட்டையும் அவர் குருங்கிறதுனால யாரையும் பெரிய பகையாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பெரிய பகையாக அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா ரெண்டு அணிக்கும் தலைவர் குருவும் சுக்கிரனுங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்துல ஒரு எதிர்த்தன்மையும் இருக்கும். இவரு செய்யறத அவரு செய்ய விட மாட்டாரு, அவரு செய்யறத இவரு செய்ய விட மாட்டார். இவர் ஒரு ஏவுகணையை விட்டார்னா அதுக்கு எதிர் ஏவுகணையை அவரு விடுவார் இல்லையா? ஏன்னா அவரு அணி தலைவர், அதனால அவரு அதை தேக்குவார். அப்ப குருதசை சுக்கிர புத்தியில, சுக்கிரதசை குரு புத்தியிலையும் கொஞ்சம் பிரச்சனை நல்லா இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனைன்றத நம்ம அடுத்த நிலை அடிப்படைகள்ல முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்படிதான் நட்பு பகையை புரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு பஞ்சாங்கத்துல இருக்கிற நட்பு பகையோ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பலன் வராது. நீங்க மீண்டும் வேற பேர்கிட்ட படிச்சுட்டு நிறைய ரூல் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்க வேண்டி வரும். வாழ்க வளமுடன். இது இந்த அளவுக்கு நீங்க தெளிவா நட்பு பகையை புத்தகத்துல எல்லாம் பார்க்க முடியாது. இது நம்ம பேசிக்கிறோம் நேருக்கு நேரா, இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். புத்தகத்துல இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அட்டவணை மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. சரி, இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். குருக்கு சனி எனிமியா சார்? ஆமா, பெரிய பகையா எடுக்க வேண்டியதில்லை. பெரிய அதான் சொன்னேன், குருவுக்கு இப்போ எப்படி சந்திரன் ஒரு தாய்மை குணம் உள்ள கிரகம் அப்படின்னு சொன்னோம், அது மாதிரி குருவும் பெருந்தன்மை உள்ள கிரகம். அதனால எல்லாரையுமே அவர் பெரிய பகையாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோம். எதிரணி கிரகங்கள் எல்லாமே அதுக்கு பகை கிரகம் தான், ஆனால் பெரிய பகையாக குரு நினைக்காது அப்படின்னு நினைச்சு நட்புன்னு எடுக்கவும் வேண்டாம், பகைன்னு எடுக்க வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். நட்பு கிரகங்கள் இவங்க அணியில இருக்கிறதெல்லாம் நட்பு, எதிரணியில இருக்கிறதெல்லாம் பகை அல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா குரு சுக்கிரன் ரொம்ப பகை இல்லையா சார்? அதுவும் லேசான பகையா? அதான் சொன்னேன், அதாவது சுபருங்கிற முறையில அதாவது ரெண்டு பேருமே குரு தான். சுக்கிரனும் ஒரு குரு தான், அசுரர்களுக்கு குரு அவரு. அதனால சுக்கிரனும் குரு தான். ரெண்டு பேரும் வாத்தியார் தான், ரெண்டு பேரும் வேற வேற ஸ்கூல்ல இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வரணும்னு அவர் வேலை பார்க்கிறாரு, இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வரணும்ட்டு இவரு இகலோக இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாக்குறாரு. அவரு ஒருத்தர் அக வாழ்க்கை, இன்னொருத்தர் புற வாழ்க்கை, அதுக்கு பாக்குறாங்க. குரு அகம் ஆன்மீகம், சுக்கிரன் உலக இன்பங்களை எல்லாம் தூய்க்கிறதுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யறவர். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில கான்ட்ரவர்சி வரும். ரெண்டு பேருமே நல்லது செய்வாங்க. இவரு செய்யறத அவர் விட மாட்டார், அவரு செய்யறத இவர் விட மாட்டார். அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா, பாதிப்பு வராது ஆனா நினைச்சது நடக்காதுங்கிற மாதிரி எடுக்கணும். பாதிப்பு, இப்ப கோயிலுக்கு எல்லாம் போனா, இப்போ நான் எப்படின்னு எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு இதை கேட்கணும், இதை வேண்டணும், அதை வேண்டணும்ட்டு வேகமா நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. நான் என்ன வச்சுட்டு சொல்றேன், போவோம்,
அந்த மூலவருக்கு முன்னாடி போய் நின்ன உடனே நான் எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானே பழனிசாமி இல்லையா. முருகன்கிட்ட போனேன்னா போய் நின்ன உடனே நான் கேட்கறேங்கிறதுக்காக கேட்டதெல்லாம் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி வேண்டுவேன். அங்க போன உடனே நான் என்ன வேணாலும் கேட்பேன், ஆனா எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடு, மற்றபடி நான் உன்கிட்ட சண்டையே போட்டாலும் எனக்கு ஆகாதுன்றதை கொடுக்காதேன்னு சொல்லுவேன். அது மாதிரி அப்ப அங்க போன உடனே யாரு வேலை செய்யறா? இங்க நான் வீட்டுல இருக்கவர்களே சுக்கிரன் வேலை செய்யறாரு, கோயிலுக்கு போன உடனே எனக்கு குரு வேலை செய்யறாரு. ஆனா வேற ஆபத்து வரல நமக்கு. இந்த மாதிரி நம்ம எண்ணத்தையே மாத்தி விட்டுருவாங்க. அப்போ அது நம்ம நினைச்சிட்டு போன காரியம் ஆகலைன்னு தானே சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வேண்டலான்னு போனேன், அங்க போன உடனே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் நினைச்சது நடக்கல. நான் 1 கோடி ரூபாய் பரிசு விழணும், அதனால முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும்னு போறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். சுக்கிரன் சொல்றாரு, இதெல்லாம் வந்தா நீ அப்படி கார் வாங்கலாம், இப்படி இது பண்ணலாம், அப்படி பண்ணலான்ட்டு ஆசையை கொடுத்து சுக்கிரன் அனுப்பிச்சு விடுறாரு இக வாழ்க்கையை அனுபவிக்கிறது. அங்க போன உடனே குரு ஆக்டிவேட் ஆயிடுறாரு. ஆன உடனே அவர் என்ன சொல்றாரு, தம்பி அப்படி எல்லாம் கேட்டுறாத, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பணம் வந்த உடனே நிம்மதி வரும்னு நினைக்காத, தூக்கம் போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துடுறாரு. அப்போ போன காரியம் ஆகல, ஆனா நல்லதுதான் நடந்துச்சு. என்னது, சுகமா இருப்போம், தேவையான அளவு கிடைக்கும், தேவையானதை கொடு, தேவையில்லாத கொடுக்காதேன்னு நம்மளே சொல்லிடுறோம். இப்ப பாருங்க, சுக்கிரன் குருவுக்கு இதுதான் கான்செப்ட். இது பகையா, அதாவது நமக்கு தீமை நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது நடக்கல, ஆனா நல்லது நடந்தது. இப்படிதான் குரு சுக்கிரன் உறவு இருக்கும். இன்னும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா மேடம் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இது இல்ல இப்போ சரி, இப்போ சுக்கிர திசையில குரு புத்தியோ இல்ல குரு திசையில சுக்கிர புத்தியோ ரொம்ப இதா இருக்குமா, இல்ல லேசாதான் இருக்குமா, இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா பாதிப்பு வராது ஆனா நினைச்சது நடக்காது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா சார்? குரு தசை சுக்கிர புத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாடத்தை வந்துட்டீங்களான்னு தெரியல. குரு தசை சுக்கிர புத்தியில சிலருக்கு மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. சுக்கிரதசை குரு புத்தியில சிலர் குழந்தையை பிரிஞ்சிருவாங்க. குழந்தை இழப்பா இருக்கலாம், குழந்தை பிரிவா இருக்கலாம். பிரிவுனா சண்டை போட்டு பிரிஞ்சு போகலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுனால பிரிஞ்சு இருக்கலாம், ஹாஸ்டல்ல பிரிஞ்சு போகலாம். மனைவி பிரியுதுன்னா சண்டை போட்டுக்கிட்டு பிரியலாம், பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போய் பிரிஞ்சு இருக்கலாம் அந்த கொஞ்ச காலத்துல, இப்படி எல்லாம் இருக்கலாம். அது அவங்கவுங்க ஜாதக அமைப்பை பொறுத்து. ஆனா இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஓகே சார். புரிஞ்சுதா? கண்டிப்பா கரெக்டா இருக்கு சார். அதான் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க, சொன்னாதானே மற்றவர்களுக்கு அது குரு திசை சுக்கிர புத்தி எனக்கு இப்ப நடக்குது. எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அதனாலதான் கேட்டேன். இப்படி பாதிப்பு நீங்க சொன்னீங்கல்ல, பாதிப்பு வராது ஆனா நினைச்சது நடக்காதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக கேட்டு சார். அதான் மேடம், இந்த மாதிரி நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து மனசுல திடம், கடவுள் உங்களுக்கு அந்த மனசுல ஆரோக்கியத்தையும் திடத்தையும் கொடுக்கட்டும். இதுல என்ன நடக்கும்ங்கிறத எப்படி முடிவு பண்ணணும்னா, அதுக்கு மேல லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதியை பொறுத்து, வயசை பொறுத்து முடிவுக்கு வரணும். அப்படிதான் இதுல பலன். அதுக்கு அடுத்த லெவல்ல பலன் எடுக்கணும்னா, அப்ப பொதுவா எப்படி எடுத்துக்கணும், ஒரு பிரிவு வரும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். அது எந்த மாதிரி பிரிவுங்கிறது ஜாதக அமைப்பை பொறுத்து நடக்கிற தசைதான் குரு திசை சுக்கிர இது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்க 8ஆம் அதிபதியா வர்றாங்களா, 6ஆம் அதிபதியா வர்றாங்களா, பாதகாதிபதியா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து பலன் நடக்கும். அதுக்கு மேல சனி செவ்வாய் சேர்க்கை, ராகு சேர்க்கை, இதையெல்லாம் பொறுத்தும் பலன் மாறும். வாழ்க்கை. நன்றி. நீங்க இதை சொன்னதுக்கு, அதாவது உங்க ஜாதகத்துல இருந்து இங்க பலன் இப்படி வந்திருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி. நான் இது மற்றவர்களுக்கு பயன்பட ஒரு கான்பிடன்ஸ் வரும். பாருங்க, 6வது நாள் தான் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள இப்பதான் வந்தவங்க இருக்கீங்க, பலன் எப்படி வருதுன்னு பாருங்க. வாழ்க வளமுடன். நம்ம அடிப்படை வகுப்பு தான். நான் கிரக காரத்துவம் தான் நடத்துறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்லாம் நம்ம வகுப்புல இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்,
எந்த நிலையில் கேள்வினாலும் புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணி சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வகுப்பு இப்படிதான் போகும். வாழ்க்கோளமுடன். வேற கேள்வி இருக்கா? அடுத்து போயிடலாமா? இப்ப குரு தசை சுக்கிர புக்தியில தசாநாதனுக்கு பலம் அதிகமா, புத்திநாதனுக்கு பலம் அதிகமா சார்? தசாநாதனுக்கு தான் பலம் அதிகம். தசாநாதனுக்கு தான். தசாநாதன் மேனேஜர்னா புத்திநாதன் வந்து அவருக்கு கீழே இருக்க கிளர்க்கா தானே இருக்க முடியும். ஆனா இந்த குறிப்பிட்ட காலத்துல நிகழ்த்தக்கூடியது எல்லாமே புத்திநாதன் தானே நிகழ்த்துறாரு. வேலை சுபத்துவமா இருக்காரு. வேலை சுபத்துவமா இருக்கும்போது கெடுதல் அதிகமா இருக்காது இல்லையா? தசாநாதனால ஒன்னும் பெருசா கெடுதல் பண்ணிட முடியாது இல்லையா? இருங்க. புத்திநாதன் பலமா இருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் 2 வருஷத்துல சொல்றேன். ஒரு மேனேஜர் இருக்காரு. மேனேஜர் வந்து ஒரு தபால் எழுத சொல்றாரு. தபால் எழுதுறவர் கிளர்க்கு தான். ஆனா எழுத சொன்னவர் மேனேஜர் தான். மேனேஜர் எழுத சொன்னாதான் அந்த கிளர்க்கு எழுதினாலும் அந்த தபாலுக்கு வேல்யூ உண்டு. கிளர்க்கு அவரா எழுதி வச்சிட்டாருன்னா மேனேஜர் கையெழுத்து போட்டாதான் அந்த தபால் செல்லும். அல்லது அவர் ஆபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ எஸ்பி கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வேலையை சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர் தான் செய்ய போறாரு. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்பெக்டர் செய்ய மாட்டாரு. அடுத்து அப்படி ஒரு எஸ்ஐயை கூப்பிட்டு செய்ய சொல்லுவார். அதாவது அந்தர்நாதன் சொல்லுவார். அந்த அந்தர்நாதன் கூப்பிட்டு ஒரு எஸ்ஐ கூப்பிட்டு ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்கலாம் அந்த வேலையை. அதனால செய்யறவங்க யாருன்னு பார்த்தா கடைசியில புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன்னு போயிடும். அந்த நேரத்துல செய்யறது. இதுல வந்து பலன்கள் எடுக்கிறதுல வந்து கிரகம் பலம் பலவீனத்தை வச்சுதானே மாறுதல் ஏற்படும் சார். ஆமா. இப்ப தசாநாதன் வந்து கெடுதல் பண்றவரா இருந்தா அவர் வந்து கெடுதல் பண்ணக்கூடிய நிலைமையில பலவீனமா இருக்கும்போது, புத்திநாதன் பலமா இருக்காரு, லக்னத்துக்கு சுபரா இருக்காரு. அப்படின் போது தசாநாதனால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா பெருசா? தசாநாதனை மீறி எதுவுமே செய்ய முடியாது. தசாநாதன் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னா அவ்வளவு நல்லா செய்ய முடியாது. அவர் ஏதோ செய்யலாம், அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு ஆபீஸ்ல வந்து சூப்பரண்டா இருக்கேன். எனக்கு ஹெட் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கிளையண்ட் வராரு, எனக்கு வேண்டியவர். என்னுடைய மேனேஜர் வந்து அவருக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரை மீறி நான் எந்த அளவுக்கு நல்லா செஞ்சிட முடியும்? அவரை மீறி நான் செய்யலாம். எந்த அளவுக்கு நல்லா செய்ய முடியும்? சுமாராதான் செய்ய முடியும். அவரும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நல்லா செய்ய முடியும். இப்ப லக்னாதிபதியும் இங்க பேசினா பேசிக்கல, மத்தவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம தனியா பேசிக்குவோம். லக்னாதிபதியும் புத்திநாதனும் நட்பா இருக்கணும். லக்னாதிபதியும் தசாநாதனும் நட்பா இருக்கணும். அவங்க 2 பேரும் நட்பா இருக்கணும். நீங்க ஆபீஸ் இதை வச்சே பாருங்களேன். மேனேஜருக்கும் கிளையண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இருக்கக்கூடாது. மேனேஜருக்கும் கிளர்க்குக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. கிளர்க்குக்கும் கிளையண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப மேனேஜரே சொன்னாலும், நீங்க சொன்னது இப்படி வேணா எடுத்துக்கலாம். மேனேஜரே சொன்னாலும் கிளர்க்குக்கும் கிளையண்ட்டுக்கும் பிடிக்கலன்னா, இப்ப நம்ம இப்படி எடுத்துக்குவோம். தாசில்தார், விஏஓ. தாசில்தார் வந்து எனக்கு வேண்டியவர், நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறேன். தாசில்தார் வந்து விஏஓ கூப்பிட்டு சொல்றாரு, அதை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புப்பான்ட்டு. விஏஓக்கு எனக்கும் பிடிக்காது. விஏஓ வந்து சொல்றாரு இல்லைங்க முடியாதுன்றாரு. நான் தாசில்தார்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்றேன், போன் பண்ணி இங்க பாருங்க அவர் முடியாதுன்றாருன்னு. அவர் கூப்பிட்டு மிரட்டுறாரு. தசாநாதன் மிரட்ட முடியும். ஆனா என்ன பண்றாரு இவரு, எனக்கு பிடிக்காதனால லீவ் போட்டு போயிடலாம். விஏஓ லீவ் போட்டு போயிட்டாருன்னா தாசில்தார் விஏஓ கையெழுத்த கண்டிப்பா போட முடியாது. அவர் பெரிய பதவியில் இருந்தாலும் தாசில்தார் கையெழுத்த தாசில்தார் தான் போட முடியும். கலெக்டர் வந்து தாசில்தாருக்காக போட முடியாது. விஏஓக்காக தாசில்தார் போட முடியாது. அப்போ எல்லாருமே அது இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா தசை புத்தி அந்தரம், புத்திநாதனோ அந்தர்நாதனோ தனித்து ஒன்னையும் செஞ்சிட முடியாது. அவங்கள மீறி செய்ய முடியாதுங்கிறதுக்கு இந்த பவர் ஹைரார்ச்சி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா புரியும். இவங்களை மீறி செஞ்சா என்ன செய்ய முடியும்? தவறான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், பின்னாடி மாட்டிக்குவோம். இப்ப சரியான தசாபுத்தி இல்லாத கல்யாணம் நடக்கிறவங்களை பாருங்க. இப்ப 7ஆம் அதிபதி தசை 3, 7, 11 கல்யாணம் நடக்கிறவங்களுக்கும் 6, 6, 8 கூட சில பேருக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இவரு தாசில்தார் கொடுக்கக்கூடாதுங்கிற சர்டிஃபிகேட்டா விஏஓ ஒரு இதை ஏதோ எழுதி போட்டு கொடுத்துட்றாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிட்டாருன்னா என்ன ஆகும்? அது மாதிரிதான் புத்திநாதன் செய்யறது. தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யும் பொழுது செய்யலாம், செய்ய முடியாதுன்னு சொல்லல. அப்படி செய்யும் போது அது சரியாக இருக்காது, நீண்ட கால பயனை தராது. வாழ்க்கை வளர்க்க இது உயர்நிலைக்கு போயிட்டோம். இப்போ கிரக காரகத்துவங்கள்ல மட்டும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்னொன்னு வந்து ராகு கேது
ராகு கேது ஒரு சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன், நிறைய சொல்லாம. கேது பெரிய இதை செய்ய மாட்டார், பிரச்சனையை பண்ண மாட்டார். ராகு பெரிய பிரச்சனையும் பண்ணுவாரு, பெரிய நன்மையும் செய்வாரு. சுக்கிர அணிக்கு ராகு பெருசா பகைன்னு சொல்ல முடியாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. சுக்கிர அணிக்கு, ஏன்னா பொதுவா எந்த கிரகத்தோடு ராகு சேர்ந்தாலும் பிரச்சனை, ஆனா சுக்கிர அணிக்கு பெரிய பிரச்சனையே பண்ண மாட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இப்போ சுக்கிரன் தான் இந்த அசுர அணிக்கு தலைவர், அதாவது குருநாதர். ராகு கேது வந்து அசுரர்கள் தான். அசுரர் தன்னுடைய குருநாதரை எதிர்த்து பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சாலும் கூட குருநாதருக்கு எதிராக பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டார். அப்படிங்கிற முறையில அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வேறுபாடு தெரியும். இப்போ சூரியனுக்கும் ராகுக்கும் இருக்கிறது, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம் வரும். வாழ்க்கை வளங்கள். நட்பு பகையை இப்படி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஐயா, சனி ராகு சேர்ந்தா அது வந்து அவ்வளவா எது பாதிப்பெடுக்காங்க இல்லையா? அதாவது இப்ப நான் இருட்டுல போயிட்டு இருக்கேன், நானே முருகா 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 முருகான்ட்டு போயிட்டு இருக்கேன் இருட்டுல. அங்க வந்து திடீர்னு ஒரு நிழல் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஓ இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாங்க. இருட்டுல போறோம், இருட்டுல ஒரு நிழல். இப்ப இருட்டுன்றது சனி, நான் முன்னாடியே சொன்னேன் இருள் கிரகம்னு. அதுல ஒரு நிழல், அதுக்குள்ள பொதுவா நிழல்னாவே கொஞ்சம் ஓரளவுக்கு, பகல்ல நிழல்னா நிழல் தான் புரிஞ்சிடும். சாயங்கால நேரத்துல நிழல்னா கொஞ்சம் பயமா இருக்கும். அமாவாசை இருட்டு, நைட்டு 12 மணி, அந்த நேரத்துல வந்து ஒரு நிழல் ஆடுதுன்னா நிழலே தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் நிழல் தெரிஞ்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் சனி ராகு சேர்ந்தா. ஏன்னா அது சுக்கிர அணி தானேங்க, அது அதனால கேட்டேன். சுக்கிர அணிதான், இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. நான் சுக்கிரனுக்கு தான் சொன்னேன், அதுதான் அவங்க சுக்கிரன் தான் குருநாதர். சுக்கிர அணிக்கு குருநாதர் வந்து சுக்கிரன் தான், சனி இல்லை. சனி வந்து தனி. சனி ஒரு பாவ கிரகம். இப்படி இந்த இதை கொண்டு வந்துருங்க. சனி ஒரு பாவ கிரகம், ராகு ஒரு பாவ கிரகம். ரெண்டு பாவிகள் சேர்ந்தா என்ன ஆகும்? ரவுடி வத்தையா இருந்தானா கூட பரவாயில்ல, ரெண்டு ரவுடி ஒன்னா சேர்ந்தானா என்ன பண்றானே தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை. வேற கேளுங்க. அந்த நட்பு பகையில தான் நிறைய நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால குருவும் சுபர் தான், சுக்கிரனும் சுபர் தான். பாருங்க பலன், இப்ப நம்ம வகுப்புலயே ஒரு பலன் பார்த்தோம். நீங்க குருதசை சுக்கிர புத்தி வந்துச்சுன்னா பாருங்க, அதாவது புத்திக்காரகன் தான் பாதிக்கிறார். இப்ப யாரு வெங்கட்ராமன் சார் கேட்டார் இல்லையா, புத்திநாதனுக்கு புத்திநாதன் தான் செய்யறாரு அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப மேடம் சொன்னதுல அவங்க என்ன லக்னம் தெரியணும் இல்லையா சார்? லக்னம் அப்புறம், நீங்க லக்னத்துக்கு அப்புறம், அது பொது பலன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது குழந்தையை பெரியதா கணவன் பெரியதான்னு பாருங்க. குருதசை சுக்கிர புத்தியில யாரு பாதிச்சது? கலத்திரம் தானே பாதிச்சது. சுக்கிரன் சார்ந்து இப்ப குழந்தை ஹாஸ்டலுக்கு போச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்ப தசாநாதனுடைய காரகம் பாதிச்சிருக்கு. நான் துலா லக்னம் சார். லக்னமே இங்க பிரச்சனை இல்லை, லக்னம் இல்லாமலே சொல்லலாம். ஐ எம் கான்பிடென்ட் 100%. ஏன்னா இது நிறைய, இவ்வளவு கான்பிடென்ட்டா நான் சொல்றேன்னா, நான் நிறைய ஜாதகங்கள்ல அதை பார்த்துட்டு தான் சொல்றேன். இல்லைன்னா சார் இப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய இதுல பார்க்கும்போது எந்த லக்னமா இருந்தாலும், அதான் லக்னத்தை பொறுத்து இது மாறும். இது இப்ப பாருங்க துலாம், அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதியா வேற வராரு. இருந்தாலும் அஷ்டமாதிபதியும் கூட இருக்கட்டும். அஷ்டமாதிபதினு எடுத்து, அது சுக்கிரன் எங்க இருக்காருன்னு வச்சுக்கிட்டு அவரு பெரும் பலம் பலவீனத்தை பொறுத்து டிசைட் பண்ணணும். இருந்தாலும் என்ன பாதிச்சுது பாருங்க, கலத்திரம் தானே பாதிச்சுது. பாருங்க, நீங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய ரூல்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, நிறைய ரூல்ஸ் போட்டோம்னா பலன் எடுக்க கன்ஃபியூஸ் ஆகும்.
அப்போ வந்து அப்பதான் நமக்கு பயம் வந்துடும். என்ன அது பலனே வரல. சிம்பிளா நான் பலன் எடுக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா சாரமே ஒரு 4-5 வருஷம் போட்டு பிறண்டு உருண்டு அதெல்லாம் அதாவது இப்ப இயங்கும் பாவங்கள்னு கொண்டு போறோம். பேசிக்ல இருந்து நான் ரொம்ப விலகி போறேன்னு நினைக்கிறேன். இயங்கும் பாவங்கள்னா சாரம் என்னன்னு பார்க்கணும், சாரநாதன் பார்க்கணும், சாரநாதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த சாரத்திலிருந்து சாரநாதன் இப்ப இந்த சாரத்திலிருந்து வேற எங்கெங்க அந்த நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு இதுக்கும் உறவு பார்க்கணும். அப்ப அங்க இருந்து இங்க 2, 3, 5, 7ன்னு எடுத்து இதுக்கும் அதுக்கும் உறவு சொல்லி பலன் எடுக்கிறவங்க எப்படி நடத்திட்டு போயிடுவாங்க. இப்ப நான் நடத்துறேன்னா அதை எடுத்து இயங்கும் பாவம்னு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சாதகமான நான் உங்களுக்கு காட்டுற ஜாதகத்திற்கு நடந்த பலனுக்கு சாதகமான காம்பினேஷனை மட்டும் எடுத்துக்குவேன். ஏன்னா அங்க நிறைய வரும். நின்ற இடம், பார்த்த இடம், சாரம் எந்தெந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 5-6 இயங்கும் பாவம் வந்துடும். அதுல எனக்கு ஃபேவரபிளா என்னுடைய விடைக்கு ஃபேவரபிளா மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன் அதை எடுத்தோன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். நீங்க போய் வீட்டுல உட்காந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து இயங்கும் பாவங்கள்னு பாக்குறப்ப 4-5 பாவம் வரும். அப்பதான் சிக்கலாகும். என்னடா நமக்கு மட்டும் விடை வர மாட்டேங்குதுன்னு தோணும். அதனால பாடம் நடத்துறது ஈஸியா நடத்திடலாம். பலன் எடுக்கும்போது நீங்க எல்லா ரூலையும் அப்ளை பண்ணீங்கன்னா சிரமமா இருக்கும். அப்போ ஏன் இதை மட்டும் இந்த இயங்கும் பாவகங்கள்ல அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஏன் எடுத்தோன்னா அதுக்கு தனியா ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். கொண்டு வர முடியாம இல்லை, டைரக்டா ஆன்சர் வரும்போது நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டியது. வாழ்க்கை வளமுடன். 22 ஆயிடுச்சு. வேற ஏதாவது இந்த நட்பு பகை சார்ந்து அல்லது பொது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வகுப்பை நிறைவு செய்வோம். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், அதை முக்கியமா சொல்லிக்கிறேன். மங்களம் எல்லார் வாழ்விலும் மங்களம் பொங்கட்டும். வாழ்க வளமுடன். சார் சூரியன் சுக்கிரனும் 2 பேரும் ரொம்ப பகைங்களா சார்? ஆமா, சூரியன் சுக்கிரன் பகை. ரொம்ப பகை சூரியனுக்குன்னா சூரியன் சனி. இப்ப எப்படி குரு சுக்கிரனுக்கு சொன்னனோ அதே மாதிரி சூரிய தசை சனி புத்தி, சனி தசை சூரிய புத்தி. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி, மகரம் கும்பமா இருந்தாலும் சரி, அல்லது வேற லக்னங்களா இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு பொது விதி. அது அளவு மாறும், கூட குறைய வரும். தந்தை பிரச்சனை மகன் பிரச்சனைன்னு வரும், தந்தை மகன் பிரச்சனையா வரும். அல்லது மகன் இல்ல மகள் மட்டும்தானா மகள், அதாவது அங்கேயும் குழந்தை பிரச்சனை தான் வரும். குழந்தையுடன் கருத்து வேறுபாடோ பிரிதலோ இழப்போ வரும். இல்ல சுக்கிரன் சார் சூரியன் சுக்கிரன் பொதுவான பாதிப்பு தான் வரும், பெருசா இந்த அளவுக்கு வராது. கடும் பகைங்கிறது இதுதான். வாழ்க்கை கூட்டு கிரகன்றதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. ஆமா, சரி, வைப்பை நிறைவு செஞ்சிருவோமா? அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை வச்சுக்கோமா. அடிப்படை வகுப்பு அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை இருக்கும். சார் ஒரே நிமிஷம் சார், செவ்வாய் புதனும் ரொம்ப பகையா சார்? ஆமா, செவ்வாய் புதன் பகைதான். இந்த பகை நட்பு பகை எடுக்கிறதுக்கு இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு சொல்றேன். இது எல்லாமே உயர்நிலையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனால் நீங்க முதல்ல கத்துக்கிறீங்க, நான் நிறைய கேள்வி கேட்குறீங்க, பரவாயில்ல. இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க? செவ்வாயும் புதன். செவ்வாய் புதன் எடுக்கும்போது இப்ப நீங்க செவ்வாய் வீட்டுல இருந்து புதன் எண்ணுனீங்கன்னா எத்தனையாவது இதா வரும்னு பாத்தீங்கன்னா 6, 8 வரும். அப்போ அவர்கள் பகைவர்கள். நட்பு பகை அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். விருச்சிகத்துல இருந்து மிதுனம் பாத்தீங்கன்னா 8வது வீடா வரும். அப்ப 2 பேரும் பகை அப்படின்னு எடுக்கலாம். சூரியன் சனி பாருங்க, சிம்மத்துல இருந்து மகரம் 6வது வீடா வரும். மகரத்துல இருந்து சிம்மம் 8வது வீடா வரும். கும்பத்துல இருந்து கடகம் 6வது வீடாக வரும். கடகத்திலிருந்து கும்பம் 8வது வீடாக வரும். இவங்கெல்லாம் பகைவர்களா வருவாங்க. இது ஒரு லாஜிக் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். பொதுவா பக்கத்து வீட்டுக்காரங்க இப்ப நட்பாதான் இருப்பாங்க ஓரளவுன்னு எடுத்துக்கலாமா சார்? செவ்வாய் சுக்கிரன், குரு சனி, புதன் சூரியன், அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ஓரளவு ஒத்து போயிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். ம். இருந்தாலும் இந்த முன்னாடி சொன்ன இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் வந்து, அதாவது இவங்க பலனை எடுத்து பராசர மகரிஷி நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கதையெல்லாம் வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்டது. இப்படி இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி உருவாக்குனது நம்ம உருவாக்கிட்டோம். அவங்க சொன்னது ஒரு விதியோட புரிதலுக்காக நம்ம புரிதலுக்காக சொல்றோம். ஆமா, சார். புரிதலுக்காக நம்ம பக்கத்து சொல்லிக்கிறோம், வீடு. நம்ம சொல்லிக்கிறோன்றதுக்காக அதெல்லாம் சொல்றேன். அடுத்தடுத்த ஆர்பிட்ல உள்ள கிரகம் குருவும் சனியும் பக்கத்து வீடு, அதனால ஓரளவு சமமா இருப்பாங்க 2 பேருக்கும். பிரச்சனை பெருசா அது இருக்காது. சரியா வந்து இப்ப அவங்க பராசரர் நட்பு பகை சொன்னதுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நம்ம இப்ப அறிவியல் பாடம் நடத்தும் போது கிட்ட பார்வை எட்ட பார்வைக்கு கிட்ட குழி வெட்டி எட்ட குவி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லிக்கிறதெல்லாம் நம்ம வசதிக்காக, நினைவுக்காக சொல்லிக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். பார்ப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த அடிப்படை வகுப்புலயே பலன் எடுக்கணும் நீங்க.